சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிட்டு செய்திகளை தெரிந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் பிரசவிக்கும் தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளின் நலனை காக்கவும் தமிழர் பாரம்பரிய பண்பாட்டை போற்றும் வகையிலும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க புதிய திட்டத்தை முதலமைச்சர் விஜய் துவங்க உள்ளார். இதனைத் தொடர்ந்து தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் அண்ணா பிறந்த நாளில் தொடங்க உள்ளதாக தகவல் வெளியானது. எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சிகளின் தூண்டுதலால் தான் விவசாயிகள் போராடுகிறார்கள் என்று கூறி விவசாயிகளை முதல்வர் கொச்சைப்படுத்தியிருப்பது கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் குட்டிக்கதை சொல்கிறேன் என்று உளறியது அவையின் மாண்புக்கு முற்றிலும் எதிரானது என்றும் சாடியுள்ளார். குறிப்பாக செங்கல்பட்டு கோர்ட்டில் கணவனை தேடும் மனைவி கதையெல்லாம் தமிழ்நாட்டுக்கே தெரியும். ஆகவே தான் ஒரு நடிகர் என்பதை மறந்து இனியாவது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அவர் நடந்து கொள்ள வேண்டும் என்று விஜயின் தனிப்பட்ட குடும்ப விவகாரத்தை குறிப்பிட்டு மிக கடுமையான பர்சனல் அட்டாக்கை உதயநிதி ஸ்டாலின் தொடுத்துள்ளார். உதயநிதி ஸ்டாலினின் இந்த விமர்சனத்தை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த திமுகவின் முன்னாள் அமைச்சர் சிவசங்கரும் முதலமைச்சர் விஜய் மீது மிக கடுமையான தனிப்பட்ட விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். அப்போது அவர் கணவனை காணவில்லை என்று மனைவி செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளதாகவும் அப்பாவை காணாமல் மகனும் மக்களும் தவித்துக் கொண்டிருக்கும் சூழல் நிலவுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இத்தகைய குடும்ப பின்னணி இருக்கும்போது அதையெல்லாம் விடுத்துவிட்டு முதலமைச்சர் விஜய் மேடையில் அப்பாவை பற்றிய கதைகளை கூறிக்கொண்டிருக்கிறார் என்று சாடியுள்ளார். மேலும் மற்றவர்களை குறை சொல்வதை நிறுத்திவிட்டு முதலமைச்சர் முதலில் தனது குடும்பத்தை கவனிக்க வேண்டும் என்று அவர் காரசாரமாக பேசியுள்ளார். நடிகர் ரவிமோகன் வீட்டில் வைரச் சங்கிலி திருட்டு, காவல் நிலையத்தில் பரபரப்பு புகார். சென்னை நீலாங்கரை சேஷாத்ரி அவென்யூவில் உள்ள வாடகை வீட்டில் பிரபல நடிகர் ரவிமோகன் வசித்து வருகிறார். இந்நிலையில் அவரது வீட்டின் லாக்கரில் இருந்த ரூபாய் 3 லட்சம் ரொக்கப்பணம் மற்றும் ஒரு வைரச் சங்கிலி ஆகியவை திருடு போயுள்ளதாக அவரது மேலாளர் கோகுல் நீலாங்கரை காவல் நிலையத்தில் அதிகாரப்பூர்வமாக புகார் அளித்துள்ளார். திமுக ஆட்சியில் கூடுதலாக 500 மின்சார பேருந்துகளை கொள்முதல் செய்வதற்காக போடப்பட்ட டெண்டரை தாவேக அரசு ரத்து செய்துள்ள நிலையில் சென்னை பெருநகர போக்குவரத்து கழகம் சார்பில் 625 பேருந்துகளை தனியார் மூலம் வாங்கி இயக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நேற்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் விஜய் தாங்கள் யார் தயவிலும் ஆட்சி அமைக்கவில்லை என்று பேசியிருந்தார். நேற்று செய்தியாளர்களை சந்தித்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் பே. சண்முகம், நாங்கள் ஆதரவு அளிக்காமல் இருந்திருந்தால் முதலமைச்சர் விஜயின் பதவியேற்பு விழாவே நடந்திருக்காது என்று பேசியுள்ளார். 3 மாதங்களுக்கு பிறகு இன்று சென்னை மாநகராட்சி கூட்டம் கூடுகிறது. இந்த கூட்டத்தில் பங்கேற்க சென்னை மாநகராட்சி எம்எல்ஏக்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. தலைமை செயலகத்தில் அமைச்சர் ராஜ்மோகனின் அறைக்கு வெளியே டிஜிட்டல் முறையில் மனுக்களை பெறும் வகையில் ஒரு கருவி பொருத்தப்பட்டிருப்பது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் பொறுப்பேற்றதிலிருந்து தமிழ்நாட்டிற்கு வரவேண்டிய முதலீடுகள் ஆந்திராவிற்கு சென்றுவிட்டன என்கிற பரவலான குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. அதற்கு பதிலளிக்கும் விதமாக தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா நேற்று முன்தினம் திமுக ஆட்சியில் செமி கண்டக்டர் நிறுவன முதலீடுகள் குஜராத்திற்கு சென்றன, டொயோட்டா வாகனத்துறை நிறுவனம் கர்நாடகாவிற்கு சென்றது என்ற சில நிறுவனங்களை பட்டியலிட்டார். இதற்கு பதிலளிக்கும் விதமாக நேற்று அறிக்கை ஒன்றை முன்னாள் தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் ஆந்திரா தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் நாரா லோகேஷனின் எக்ஸ் தள பதிவு ஒன்று கவனம் பெற்றுள்ளது. அதில் நாரா லோகேஷ், அரசியல் என்பது எவ்வளவு இரக்கமற்றதாக இருக்கக்கூடும் என்பதை பற்றி நான் பேசினேன். தமிழ்நாட்டிற்கு முதலீடுகளை ஈர்ப்பதில் முந்தைய திமுக அரசுடன் நாங்கள் மிக கடுமையாக போட்டியிட்டோம் எனவும் சிலவற்றை வென்றோம், சிலவற்றை இழந்தோம் எனவும், ஆனால் முதலீட்டாளர்கள் யாரும் தங்களிடம் அரசு பணம் கேட்டதாக குற்றம் சாட்டி நான் ஒருபோதும் கேள்விப்பட்டதில்லை எனவும், பாராட்ட வேண்டிய விஷயங்களை பாராட்டித்தான் ஆக வேண்டும் என்றும், திமுக அரசு முதலீட்டு செயல்முறைகளை மிகவும் சுத்தமாகவும் தொழில்முறையாகவும் நடத்தியது அது நிச்சயமாக பாராட்டப்பட வேண்டிய ஒன்று என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். தமிழ் திரையுலகில் மட்டுமல்லாமல் அரசியலிலும் கலக்கி வரும் சுந்தர் சி குஷ்புவின் தம்பதியின் வீட்டு திருமணத்திற்கு சினிமா அரசியல் பிரபலங்கள் அழைக்கப்படாதது பேசுபொருளாகி வருகிறது. TNPSC மூலம் தேர்வான 401 பேருக்கு முதலமைச்சர் விஜய் பணி நியமன ஆணையை வழங்கியுள்ளார். குறிப்பாக நிறைமாத கர்ப்பிணியான அக்ஷயலட்சுமிக்கு வழங்கப்பட்டுள்ளது. நிறைமாத கர்ப்பிணியான இவருக்கு முதலமைச்சர் விஜய் மேடையிலிருந்து கீழே இறங்கி சென்று பணி ஆணையை வழங்கியுள்ளார். தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் முதல்வர் விஜயின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற போது ஆபாச பாடல்களுக்கு நடனமாடியது மற்றும் மாணவியின் கால்களை வருடியது போன்ற சர்ச்சைக்குரிய செயல்களில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இந்த விவகாரங்கள் டெல்லி மேலிடத்திலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. குறிப்பாக அரசு பள்ளி மைதானத்தில் சினிமா பாடல்களுக்கு அமைச்சர் நடனமாடியது கல்வித்துறை விதித்திருந்த தடைகளுக்கு முரணாக அமைந்தது. மேலும் மாணவியின் கால்களை வருடிய விவகாரம் பொதுமக்களிடமும் பெண்கள் அமைப்பினரிடமும் கடும் கண்டனத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த செயல்கள் குறித்து காங்கிரஸ் மேலிடம் இதுவரை எந்தவிதமான குறிப்பிட்ட நடவடிக்கையும் எடுத்ததாக கட்டுரைகளில் குறிப்பிடப்படவில்லை. இருப்பினும் இந்த சர்ச்சைகள் அரசியல் களத்தில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளன.
விஜய் அண்ணாவின் சம்பளம் அவரது காரின் பெட்ரோல் செலவுக்கு பற்றுகிறதோ இல்லையோ, சிங்கப்பெண் காவல் படை என்றும் ஊழல் ஒழிப்பு என்றும் விஜய் போடும் புது புது ஸ்கெட்சுகள் தமிழக அரசியலில் மாஸ்டர் கிளாஸ் ஆகும். கோடிகளை கொடுத்த சினிமாவுக்கு டாட்டா காட்டிவிட்டு இந்த 2 லட்சம் ரூபாய் முதலமைச்சர் சம்பளத்தை ரசித்து வாங்கும் விஜயின் தற்போதைய டார்கெட் மக்கள் மனதில் என்றும் நண்பனாக நிலைத்திருப்பதுதான் என்ற தகவல் வெளியானது. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களின் 52வது பிறந்த நாளையொட்டி புதிய பேருந்துகள் இயக்க தொடக்க விழாவுக்காக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் சென்னை கொண்டுவரப்பட்ட 300 அரசு பேருந்துகள் எந்த பயன்பாடும் இல்லாமல் 3வது நாளாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும், அதன்படி புதிதாக தொடங்கி வைக்கப்படவுள்ள 300 பேருந்துகளில் மாநகர மற்றும் விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகள் தவிர மீதமுள்ள அனைத்தும் நாகர்கோயில், தூத்துக்குடி, நெல்லை உள்ளிட்ட 24 நகரங்களிலிருந்து கடந்த 22ஆம் தேதி சென்னைக்கு கொண்டு வரப்பட்டன. ஆனால் 22ஆம் தேதியும் 23ஆம் தேதியும் தொடக்க விழா நடத்தப்படாத நிலையில் 300 புதிய பேருந்துகளும் சென்னை, கோயம்பேடு மற்றும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலைய வளாகங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு பேருந்துக்கும் 2 ஓட்டுநர்கள், ஒரு நடத்துனர் வீதம் மொத்தம் 900 ஊழியர்களும் சென்னைக்கு வந்துள்ளனர். சிவாஜி படம் மாதிரியே ஒரு உண்மை சம்பவம். இலவசமாக ஸ்கூல் நடத்துகிறேன் என்று சொல்லிவிட்டு சொன்னவங்க கிட்டேயே லஞ்சம் கேட்ட திராவிட மாடல் அரசு என்றும், தாவேக அரசு வந்தவுடன் உடனே அப்ரூவல் யார் தெரியுமா என்றும் நம்ம ஸ்ரீதர் வேம்புதான் ட்வீட் போட்டிருக்காரு. சிஎம் விஜய்க்கு நன்றியும் சொல்லியிருக்காரு என்றும், இலவசமாக பள்ளி நடத்துகிறவங்க கிட்டேயே லஞ்சம் கேட்டால் அப்புறம் எப்படி நம்ம ஸ்டேட் முன்னேறும் என்ற தகவல் வெளியானது. ஏற்கனவே பல கட்சி தலைவர்கள் சட்டசபையை ஷூட்டிங் ஸ்பாட் போல மாற்றி வைத்திருப்பதாக முதல்வர் விஜயை விமர்சித்து வரும் நிலையில், தற்போது ஜெயக்குமாரும் அவரை கடுமையாக விமர்சித்து மீண்டும் அவருக்கு பாடம் எடுத்துள்ளார். ஏற்கனவே ஒருமுறை எப்படி செய்தியாளர்களை சந்திக்க வேண்டும் என அவர் பாடம் எடுத்த நிலையில், அதாவது ஏஐ புகைப்படத்தை வெளியிட்டு தற்போது சட்டமன்றத்தில் மாண்புடன் பதவிக்குரிய பொறுப்புடன் நடந்து கொள்வது எப்படி என்றும் பாடம் எடுத்துள்ளனர். மேலும் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள பதிவில், சார் நான் ஒரு ஆக்ஷன் பண்ணிக்கலாமா? நாளைய தீர்ப்பு தொடங்கி இன்று மக்களின் தீர்ப்பால் முதல்வரானது வரை திரு விஜய் அவர்களின் நடிப்பு நன்றாகவே வளர்ந்துள்ளது. வாழ்த்துக்கள். ஆனால் பஞ்ச் டயலாக் பேசுவதும், விசில் அடிப்பதும், குட்டி கதை சொல்வதும் என சட்டமன்ற ஷூட்டிங் ஸ்பாட்டாக மாற்றுவது தமிழ்நாட்டிற்கு நல்லதல்ல. 5 நிமிடம் பேசினதற்கே என்னாச்சு தெரியுமில்ல என்று பஞ்ச் அடிக்கும் முதல்வர் அவர்களே, அதையே தான் நாங்களும் சொல்கின்றோம். மின்வெட்டு, விவசாயிகளின் பிரச்சனைகள், பாலியல் வன்கொடுமைகள், சட்ட ஒழுங்கு சீர்கேடு பற்றியோ அல்லது நீங்கள் அள்ளி வீசிய வாக்குறுதிகள் பற்றியோ ஒரு 5 நிமிடமாவது பேசுங்க என்றும், ரீல்ஸை விட்டு ரியாலிட்டிக்கு வாங்க என்று கூறியுள்ளார். 2.5 ஆண்டுகளாக ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையில் நீடித்து வந்த மோதல் முடிவுக்கு வந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தந்தையின் திருமண நாளையொட்டி தைலாபுரத்திற்கு குடும்பத்துடன் வந்த அன்புமணி தந்தை ராமதாஸை சந்தித்து வாழ்த்து தெரிவித்துள்ளார். அன்புமணிக்கு ஆரத்தி எடுத்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. நடிகர் ரஜினிகாந்தின் தர்மன் பட விழா நடைபெற்றது. இந்த விழா முடிந்து சென்றபோது செய்தியாளர்கள் அவரிடம், முதல்வர் விஜய்க்கு நீங்கள் ஏன் பிறந்தநாள் வாழ்த்து சொல்லவில்லை என்று கேட்டதற்கு, பேசிட்டேன் என்று சொல்லிவிட்டு ரஜினி சென்று விட்டார். ஒருவேளை அவர் தொலைபேசி மூலம் விஜய்க்கு வாழ்த்து சொன்னாரா என்பது தெரியவில்லை என்று தகவல் வெளியானது. அதிகாலை 4:15 மணி. அப்பா என்னை காப்பாத்துங்க அலறிய 10 வயது சிறுமி. காரின் பின்னால் ஓடிய தந்தை. சீரழித்து பிணமாக காற்றில் வீசிய காம கொடூரன். பரபரப்பு சம்பவம். டெல்லியின் மெஹ்ராலி பகுதியில் உள்ள மெட்ரோ நிலையம் அருகே தனது குடும்பத்தினருடன் நடைபாதையில் தூங்கிக் கொண்டிருந்த 10 வயது சிறுமி ஒருவர் திங்கட்கிழமை அதிகாலை 4 மணி அளவில் கேப் ஓட்டுநர் ஒருவரால் கடத்தப்பட்டு பலாத்காரம் செய்யப்பட்டு கழுத்தை நெரித்து கொலை செய்யப்பட்டுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, அமோனியா வாயு கசிவு விவகாரம் மக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த பிரச்சனைகள் குறித்து பேசாமல் சட்டமன்றத்தில் சினிமா டயலாக் மாதிரி முதலமைச்சர் விஜய் பேசியிருந்தது மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் புதிய தாவேக அரசு மகளிருக்கான நிதி உதவியை மேம்படுத்தும் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது அளித்த வாக்குறுதியின்படி தகுதியுள்ள குடும்ப தலைவிகளுக்கு மகளிர் உரிமை தொகையை ரூபாய் 2500 உயர்த்தி வழங்குவதற்கான திட்ட வரைவுகளை அரசு தற்போது மறுசீரமைத்து வருகிறது. தற்போதைய நிதி நிலைமையை மற்றும் கடன் சுமைகளை ஆய்வு செய்த பிறகு இத்திட்டம் மதிப்புமிகு மகளிர் திட்டம் என்ற பெயரில் முறைப்படி செயல்படுத்தப்பட உள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் முழுநேர அரசியலில் களமிறங்கிய நொடியிலிருந்தே ஒட்டுமொத்த அரசியல் உலகமும் நிலை தடுமாறி போயுள்ளது. நேற்றைய தினம் பொது சட்டசபையில் கையை நீட்டி மிக ஆக்ரோஷமாக அவரை விமர்சித்த திமுக எம்எல்ஏக்கள் மற்றும் முக்கிய மக்கள் பிரதிநிதிகள் ஒவ்வொருவரையும் அவர் மிகவும் முன்னிப்பாக கவனித்து தன் குறிப்பேட்டில் முதல்வர் விஜய் குறித்து வைத்திருக்கிறார் என்ற தகவல் தற்போது கோட்டை வட்டாரத்தையே உழுக்க தொடங்கியுள்ளது. தன் பாட்டுக்கு அமைதியான முறையில் மக்கள் சேவைகளை செய்து கொண்டிருந்த ஒரு தலைவரை தேவையின்றி வம்புக்கு இழுத்து சீண்டியதன் விளைவை ஆளுங்கட்சியினர் விரைவில் முழுமையாக அனுபவிக்கப் போகிறார்கள் என்ற பேச்சு சாமானிய மக்கள் மத்தியிலும் பலமாக எழுந்துள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் அரசியல் வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி முதல்வர் விஜயின் அலுவலகத்தில் சிறப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.
தமிழகம் முழுவதும் காவல் நிலையங்கள் மற்றும் உயர் அதிகாரிகளின் அலுவலகங்களில் தேங்கி கிடக்கும் பொதுமக்கள் புகார் மனுக்களுக்கு விரைவாகவும் திறம்படவும் தீர்வு காணும் நோக்கில் இனி வாரத்தில் 2 நாட்கள் பொதுமக்கள் குறைதீர்ப்பு முகாம் கட்டாயமாக நடத்தப்பட வேண்டும் என்று தமிழக காவல்துறை தலைமை இயக்குநர் மகேஷ்குமார் அகர்வால் புதிய உத்தரவை பிறப்பித்துள்ளார். இன்றைய வர்த்தக நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு ரூபாய் 710 குறைந்து 1 கிராம் 13,350 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல 1 சவரன் தங்கத்தின் விலை 1,680 ரூபாய் சரிந்து 1,06,800 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்த நிலையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கர்மம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.